வெல்கம் டு வெட்டியா பேசுவோம். இன்னைக்கு ஆடி கடைசி வெள்ளி. வருஷம் ஆடி கடைசி வெள்ளிக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம். இந்த வருஷம் அதே தான். இந்த வருஷமும் என்னன்றத பார்த்துருவோம். மம்மி அம்மா வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு. பச்சரிசி பொங்கலாமா? பச்சரிசி பொங்கல். அம்மா வந்து உருளி வாசலில் வைக்கிறதுக்கு உருளி ரெடி பண்ணுறாங்க. அப்புறம் சாமி மண்ணெலாம் ரெடி ஆகிடுச்சு. விளக்கெலாம் ஏற்றிட்டாங்க. பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் சாமி கும்பிட வேண்டியதான். அப்புறம் மருதாணி பிச்சாங்க. மருதாணி பிச்சு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணாங்க. மருதாணி குண்டா எங்கே மருதாணி குண்டான காணும்? என்னடா வேப்பிலையை வச்சுட்டு மருதாணின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. இது வந்து வேப்பலை மாலை. அக்கா தான் கட்டினாங்க. அக்கா வேப்பலை மாலை கட்டிட்டு இந்த மாயலை டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க. மாயலையை வச்சு இந்த அடியில் இருக்குது பாருங்கள் மருதாணி. தெரியுதா? மருதாணி இதை அரைச்சி நைட்டு போட்டுக்க வேண்டியதான். என்னடா இப்போ வந்து சிகப்பு கலரில் ஒரு கால் மட்டும் தெரியுதுன்னு பார்க்காதீங்க. இவன் தான் அது பென்னி. இத்தனை நாள் நீங்கள் இவனை பார்த்துருக்க மாட்டீங்க. இவன் வந்து எத்தனை வருஷமாகுது? 6 வருஷம் ஆகுது. இவனுக்கு வந்து 6 வயசாகுது. இன்னும் ஸ்கூல் போகல. இப்படி தான் உட்காந்துருக்கான். எங்கள் வீட்டில் இவன் ஒரு குட்டி பிள்ளை. அது செல்லக்குட்டி மாதிரி. எல்லாருக்குமே வந்தான் கொஞ்சம் செல்ல பிள்ளை. பாருங்க, இவன் பேர் தான் பென்னி. இங்கே பாரு, ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய், ஹலோ. நல்லா உட்காரா, இப்படி உட்காரா. அக்கா வந்து மாயில் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா வந்து வாசலுக்கெலாம் அம்மா லெமன்லாம் எடுத்து வச்சு திருஷ்டிக்காக லெமன்லாம் வச்சுருக்காங்க. லெமனில் வந்து மஞ்சள் குங்குமம் தடவை வச்சுருக்காங்க. வாசலுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு உருளி ரெடி பண்ணாங்க இல்லையா, அது கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கே இது வந்து மாயலை. இது வந்து முன்னாடியே கட்டின மாயலை. இதெல்லாம் ஒரு மெடிசன். என்ன மெடிசன்னா, மாயலை வேப்பலை வீட்டில் கட்டி வச்சுருந்தா காற்று வந்து சுத்தமாக கிடைக்குமா நமக்கு. வேப்பலை மாயலை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி மாயலை வேப்பலை இதெல்லாம் நம்ம வீட்டில் கட்டி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு காற்று சுத்தமாக இருக்கும். பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் வெல்லம்லாம் போடல. வெல்லம்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம பொங்கலை சாப்பிட ரெடி ஆகிடும். இன்னொன்று வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு என்னென்னா, அம்மா சோளம் வச்சாங்க. ஸ்வீட் கார்னு இருக்குது பாருங்க. ஸ்வீட் கார்ன் இருக்குது. பொங்கலுக்கு வெல்லம் போடுற வரலையும் இந்த சோளத்தை நம்ம சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்போம். பொங்கல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சாமி கும்பிட கூப்பிட்றாங்க. நம்ம இப்போ சாமி கும்பிட போவோம். அம்மா எல்லாம் சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அம்மா கலசம்லாம் வச்சு நகையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அம்மன் கலசம்லாம் வச்சுருக்காங்க. அம்மா இந்த சக்கரை பொங்கல்லாம் செஞ்சாச்சு. வளையல், மஞ்சள் குங்குமம், வேப்பலை, புடவை எல்லாம் வச்சுட்டாங்க. சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து மருதாணி அரைச்சி வச்சுருக்காங்க. அம்மா சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா, அடுத்து பொங்கல் சாப்பிட்றது தான் வேலை. பொங்கல் சாப்பிடலாமா? சாமி கும்பிட்டாச்சு. இதோட நம்ம பொங்கல் சாப்பிட ரெடி ஆக வேண்டியதான்.